போன வாரமே ஆங்கிள் பெயினை காரணம் வச்சு லெக் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் அடிச்சிட்டேன். இந்த வாரம் அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடகடன்னு வார்ம் அப் முடிச்சது லெக் ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சாச்சு. பார்பல் ஸ்குவாட்ஸ்ல மொதல் 3 செட்டு நல்லா தான் போட்டேன். லாஸ்ட் செட் மட்டும் நான் நினைச்ச ரெப்பு போட முடியல. ரெண்டாவது வேரியேஷனா லெக் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 4 செட்டு போச்சு. அதுக்கப்புறம் 2 வேரியேஷன் பண்ண அது எதுவும் வீடியோ எடுக்க முடியல. வீட்டுக்கு வந்து சமைக்கிற வேலை நடந்துட்டு இருக்க இடையிலேயே 3 முட்டையை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சது ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். இப்போ மண்டேனாலே நிறைய பேருக்கு ஒரு மாதிரி சலுப்பா இருக்கும் வேலைக்கு போறதுக்கு என்னடாங்கிற மாதிரி. பட் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே மண்டே தோணுது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் மண்டே ஒரு ரீசெட் பட்டன். எல்லாத்தையும் தொடச்சிட்டு மொத்தமா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால மண்டேனாலே எனக்கு எப்பயும் மோட்டிவேஷன் டே தான். ஆஃபீஸ் வந்து வேலையை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு டீயை குடிச்சிட்டு லஞ்ச் டைம் ஆனதும் கொண்டு போயிருந்த சிக்கன் பவுடர் சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்ச நேரம் ஒன் பீஸ் எபிசோடு பார்த்துட்டு ஈவினிங் சப்ஜா சீட்ல நிறைய அள்ளி போட்டு தந்த லெமன் டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு எனக்கு செக்அப் இருந்துச்சு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். வர்றதுக்கு முன்னாடி டோக்கன் போட்டுட்டு தான் வந்தேன். ஒரு 6:15 போல ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரி கொடுத்தோம்னா நைட்டு வீட்டுக்கு கிளம்பவே 8:45 மேல ஆயிருச்சு. ஹாஸ்பிட்டல்லே இவ்வளவு நேரம் ஆனதுனால இன்னைக்கு கார்டியோக்கு பிஸ்கெட் போட்டாச்சு. எழுதி கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு லேட்டா வந்தாலும் இன்னைக்கு பண்ற வேலையை பண்ணணும்னு சொல்லி வெஜ்ஜீஸை வெட்டி வச்சதோட லாஸ்ட் மீல சாப்பிட்டு இந்த டேவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா.